அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். இப்போ +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள், நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுல பிஸியாக இருக்கிறீங்க. அது ஓகே தான். பட் அதே நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகில இந்திய அளவில் NIRF ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லேயே பெஸ்ட் மெடிக்கல் காலேஜுங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2025-26க்கான அட்மிஷன்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த CMC வெல்லூரில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும், ப்ளஸ் இப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகிருச்சுன்னு சொல்கிறீங்க சார், ஆனால் வந்து நம்மளுக்கு அட்மிஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து பியூர்லி பேஸ்ட் அப்பான் கவுன்சிலிங் தானே கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் என்ன புதுசாக வந்து CMC வெல்லூரில் அட்மிஷன் ஓப்பன் ஆகியிருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணுமா, இல்லை வந்து கவுன்சிலிங் அப்ளை மட்டும் பண்ணால் போதுமா? இது மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ CMC வேலூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர், இந்த கல்லூரியில் MBBS படிப்புகள் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இதில் ஒரு விஷயத்தை நான் கிளியராக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கான அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே அங்கே தனியாக கவுன்சிலிங் போல் இருக்குது, அது வந்து நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்க்கு வராது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. இங்கே இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகியிருக்கே தவிர்த்து, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் வந்து முழுக்க நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் விரும்பக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அப்ளிகேஷனை தனியாக ஃபில் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது என்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, February 11 நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதிங்கிறது March 28ங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுமோ அது April 1 அப்லோட் பண்ணணும். தென் மைனாரிட்டி கேட்டகரியில் வர்றவங்க, இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து லெட்டர்ஸ் கேட்பாங்க, அது எல்லாத்தையும் April 25 சப்மிட் பண்ணணும். தென் நீட் எக்ஸாமோட ஸ்கோரும் கன்சிடரபிள். ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம், சரி மேனேஜ்மெண்ட் சீட்டில் தானே சேர போகிறோம், அப்போ நீட் ஸ்கோர் தேவையான்னு கேட்டால் கம்பல்சரி நீட் ஸ்கோரும் தேவை. ஸோ உங்களோட நீட் எக்ஸாம் எழுதி நீட் ஸ்கோர்லாம் வந்ததுக்கப்புறமேல் தான் இந்த 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும், அதாவது CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரை பொறுத்த வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய சீட்டுகள் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து அவங்க வந்து 2 கேட்டகரியில் பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் சீட்டாக பிரிச்சுக்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க. 50% சீட்ஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவர்மெண்ட் கோட்டா பார்ப்போம். கவர்மெண்ட் கோட்டாங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்ஸ். அதுலேயுமே இன்னொரு சின்ன விஷயம் இருக்குது, இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ அப்போ அதில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்குற சீட் மொத்தம் 50 சீட் ஒதுக்குறாங்க. அந்த 50 சீட்லேயுமே 20 சீட்டை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப அதில் ஒரு ரேங்கிங் விடுவாங்க. ப்ளஸ் 30 சீட்டு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய சீட்டுகள். அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் சீட், ஸோ இவங்களே ஃபில் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் சீட்டுங்கிறது அரசை சார்ந்து இல்லாமல் இவங்களா ஃபில் பண்ணக்கூடிய சீட்ஸ். அதில் வந்து எப்படி தர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த மேனேஜ்மெண்ட் சீட்லேயுமே ஓப்பன் கேட்டகரிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்க. மைனாரிட்டி பீப்புள், மைனாரிட்டினா வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 38 சீட்டு தர்றாங்க. தென் CMCயில் வேலை பார்க்கக்கூடிய, CMC வெல்லூரில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு தனியாக ஒரு கோட்டா இருக்குங்க, அதில் 10 சீட் வந்து நம்மளுக்கு வந்து தர்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு CMC வெல்லூரில் இருக்கக்கூடிய சீட்ஸோட கேட்டகரிஸ். இது வந்து எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தானே ஒழிய இது வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மைனாரிட்டி சீட்ஸில் ஒரு 30 சீட் இருக்குது, அந்த சீட்டில் சேர விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க சில லிஸ்ட் ஆஃப்
மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனோட லெட்டர் கேட்குறாங்க. அது வந்து அந்த லிஸ்ட்டே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த சர்ச்சஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து வாங்கக்கூடிய லெட்டர்ஸ். ஸோ என்னென்ன சர்ச்சஸில் வாங்கலாம், என்னென்ன மிஷன்ஸில் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுபோக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேரதுக்கான ஃபீஸ் மட்டும் தான். ரெண்டாவது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் வழியாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வருடத்திற்கு கல்வி கட்டணம் மட்டும் 84,330 ரூபா கட்டணும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்லுங்கிறது இருக்குது. இதுதான் சிஎம்சி வெல்லூர் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ். இது வந்து எம்பிபிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி பேரலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்சஸ்னு சொல்லக்கூடிய வேரியஸ் டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கு அப்ளை பண்ண விரும்பக்கூடிய மாணவர்களும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு நார்மலாக சிஎம்சி வெல்லூர் அட்மிஷன்ஸ்னு போட்டாலே போதும். அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே இதில் வந்துடுதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்சி வெல்லூர் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் மற்றும் பிஎஸ்சி மற்றும் அலைடு ஹெல்த் அட்மிஷன்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.